அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இன்றிலிருந்து நாம் இறையமுதத்திலே ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் இயற்றிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அதனை பார்ப்பதற்கு முன்பாக இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதையை பார்ப்போம் வாருங்கள். இளம் வயதில் துறவு பூண்ட ஆதிசங்கரர் தமது துறவு நெறிக்கேற்ப நாள்தோறும் இறை வழிபாடு முடிந்து பிச்சை எடுக்க புறப்படுவார். மற்றவர் கொடுத்ததை உண்டு தம் இறைப்பணியை தொடருவார். அம்முறைப்படி ஒரு நாள் ஸ்ரீ ஆதிசங்கரர் சோமதேவர் என்பவருடைய இல்லத்திற்கு சென்று பவதி பிக்ஷாந்தேகி என 3 முறை உச்சரித்தார். சோமதேவர் அப்போது இல்லத்திலே இல்லை. வீட்டில் இருந்த அவருடைய துணைவியாருக்கு வியப்பு ஏற்பட்டது. பால சங்கரனை பார்த்தவுடனே சிவபெருமானே பிச்சைக்கு வந்துவிட்டாரே என அதிசயித்தார். ஆனால் அவரிடத்தில் பிச்சை இடுவதற்கான பொருள் எதுவும் இல்லை. கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்த சோமதேவர் வறுமையிலும் தேர்ச்சி அடைந்திருந்தார். அவரும் சங்கரரைப் போலவே பிச்சை கேட்க சென்றிருந்தார். வீட்டில் ஒன்றுமில்லை. எனவே மிகுந்த வருத்தத்துடன் அந்த அம்மையார் சங்கரரை பார்த்து, நான் கொடிய பாவம் செய்தவள். பகவானே பிச்சைக்கு வந்திருக்கும் போது கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என இயங்குகிறேன், என்னை மன்னிக்க வேண்டும் என இறைஞ்சினார். ஆனால் பாலசங்கரனோ, அன்னையே, அடியேனுக்கு கொடுக்க ஏதுமில்லை என கலங்க வேண்டாம். அன்னமிட வழி இல்லை என்றால் பரவாயில்லை. அன்னத்திற்கு துணையாக இருக்கும் உண்ணக்கூடிய பொருள் எதுவானாலும் அன்போடு தாருங்கள், ஏற்றுக்கொள்கிறேன் என வேண்டினார். உடனே வீட்டிற்குள் சென்று தேடினார். அப்போது ஒரு பழைய பாத்திரத்தில் நெடுநாட்களுக்கு முன்பு செய்த நெல்லிக்காய் ஊறுகாய் ஒன்று மீதம் இருந்தது. அந்த நெல்லிக்காயை மிகுந்த மன தயக்கத்துடன் பாலசங்கரனின் பிச்சை பாத்திரத்திலே அம்மையார் இட்டார். இதனால் மனம் மகிழ்ந்த பாலசங்கரன், அன்னையே, அன்புடன் தாங்கள் எனக்களித்த இந்த நெல்லிக்காயை விட சிறந்த பொருள் இவ்வுலகில் எதுவும் கிடையாது. இது என் தாயாருக்கு மிகவும் பிடித்தமான உணவாகும். அதிதிக்கு அளித்த இந்த உணவால் உங்களை பிடித்த வறுமை இன்றோடு ஒழிந்துவிட்டது. இனிமேல் உங்கள் கணவர் பிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டு செல்வத்துக்கு அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாரை மனதால் நினைத்து தியானம் செய்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி லக்ஷ்மி தேவியை வழிபட்டார். அப்படி வழிபட்ட நாள்தான் இந்த அக்ஷய திருதியை. உடனே தேவி சங்கரர் முன் எழுந்தொருளி, வறுமையில் வாடிய குச்சேலரும் சுஷீலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவருளால் குபேர சம்பத்தை பெற்றனர். வறுமையில் வாடியவர்கள் பெற்ற செல்வத்தால் நியமங்களை, ஆச்சார அனுஷ்டானங்களை மறந்து சுகபோகத்தில் தலைத்தனர். எனவே அப்பாவ வினையின் பயனாக இந்த யுகத்தில் அவர்கள் இங்கே வறுமை பிடியில் சிக்கித் தவிக்கின்றனர் என்ற உண்மையை ஸ்ரீ பாலசங்கரனிடம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி கூறினார். இருப்பினும் வறுமையிலும் திடமனதுடன் ஆதிசங்கரருக்கு நெல்லிக்காயை பிச்சையாக இட்ட காரணத்தினால் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மனமுருகி அந்த இல்லத்தின் மீது தங்கமயமான நெல்லிக்காய்களை மழை போல் பொழிந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுவோர் அனைவருக்கும் தன் நல்லருள் கிடைக்கும் என உறுதி கூறினார்.
எனவே நாமும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் ஒவ்வொன்றாக 12 முறை சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மனமுருக வேண்டினால் நம் வாழ்வு வறுமையில்லாமல் வளமான வசதிகளுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களுடன் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது உறுதி. நாளையிலிருந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.